ஹலோ சினிபிலிஸ் அண்ட் காமிகான்ஸ், இது அங்கே உங்கள் விக்னேஷ்டா கிரானிக்கலார். தமிழ் திரையுலகில் 60கள்லேயும் 70கள்லேயும் நிறைய வரலாற்று படங்கள் ரொம்ப ஃபேமஸாக இருந்தது. அதுக்கப்புறம் இப்படியான சில வரலாற்று படங்களை தமிழ் திரையுலகில் எடுக்க முயற்சி பண்ணி, ஆனால் அந்த முயற்சி இப்போ வரைக்கும் கைகூடாமல் போன ஒரு சில படங்கள் என்னென்ன அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ரவிக்குமார் டைரக்ஷனில் ரஜினிகாந்த் நடிக்க ராணான்னு ஒரு படம் பிரம்மாண்டமாக பூஜையோடு தொடங்கப்பட்டுச்சு. அண்ட் ரஜினிகாந்த் அவர்களோட உடல்நிலை காரணங்களால் இந்த படத்தை அப்போதைக்கு தள்ளி வச்சாங்க. இதோட கண்டினியூஷனாக கோச்சடையான்னு ஒரு அனிமேஷன் படம் 2014 வந்தது. இப்போ வரைக்கும் ராணா டேக் ஆஃப் ஆகலை. அதே மாதிரி உலகநாயகன் கமலஹாசன் நடிப்பு, தயாரிப்பு, இயக்கத்தில் 2 பிரம்மாண்ட வரலாற்று படங்கள் உருவாக இருந்தது. ஒன்று மருதநாயகம், இன்னொன்று மர்மயோகி. இதில் மர்மயோகி ஆரம்பித்து கொஞ்ச நாள்லேயே அதுக்கு தவசம் பண்ணிட்டாங்க. மருதநாயகம் சில காட்சிகள் எடுத்து வைத்திருப்பதாகவும், இன்னும் ஏதாச்சும் பொருளாதார ரீதியாக மேம்பாடு தெரிஞ்சால் அதை கண்டினியூ செய்ய விரும்புவதாகவும் கமல்ஹாசன் சொல்லியிருக்காரு. இப்போ வரைக்கும் இந்த 2 படங்களும் ஹால்ஸில் தான் இருக்குது. அடுத்ததாக கேப்டன் விஜயகாந்த் தன்னோட மகன் சண்முக பாண்டியனோடு சேர்ந்து தமிழன் என்று சொல் அப்படின்னு ஒரு பிரம்மாண்ட படத்தை எடுக்க முயற்சி பண்ணார். இது பாகுபலி மாதிரி ஒரு வரலாற்று கலன் கொண்ட படைப்படம். ஆனால் அப்போது இருந்த அரசியல் சூழ்நிலை, கேப்டன் விஜயகாந்தோட உடல்நிலை சரியில்லாமல் போக, இந்த காரணங்களெல்லாம் அந்த படத்தை அப்படியே ட்ராப் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம தல அஜித் இதிகாசம், காங்கேயன் அப்படின்னு 2 வரலாற்று படங்களை தொடங்கினார். இதில் இதிகாசம் சரவண சுப்பையா டைரக்ஷன், காங்கேயன் KS ரவிக்குமார் அவர்களோட டைரக்ஷன். 2த்துக்கும் என்ன ஆச்சுன்னு தெரில, அப்படியே இழுத்து மூடித்தாங்க. அடுத்ததாக நம்ம சியான் விக்ரமும் 2 வரலாற்று படங்களை ஆரம்பித்து அதை அப்படியே பாதாளத்தில் தள்ளினார். ஒன்று கரிகாலன். கிட்டத்தட்ட இந்த கரிகாலன் படம் ஒரு 30% முடிஞ்சிச்சுன்றாங்க. இதோட டீசர் கூட யூடியூப்பில் அவைலபிளாக இருக்குது. ஆனால் படத்தை விக்ரம் அப்படியே நிறுத்திட்டார். 2வது மகாவீர் கர்ணான்ட்டு ஒரு படம். அந்த படமும் பாதி நேரம் ஷூட்டிங் போனார். ஆனால் அதுக்கப்புறம் என்ன பஞ்சாயத்துன்னு தெரில, அதுலேருந்து விலகிட்டார். ஆனால் இன்னும் அந்த மகாவீர் கர்ணா படத்தை எடுக்கிறதுக்கான முயற்சிகள் நடந்துட்டு தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதே மகாவீர் கர்ணா டைட்டிலில் நம்ம சூர்யாவும் ராகேஷ் ஓம் பிரகாஷ் மெஹ்ராவும் சேர்ந்து ஒரு இந்தி படம் பண்ணுறதா இருந்தது. இதுவும் கர்ணனோட வாழ்க்கையை பின்பற்றி வர படம் தான். ஆனால் கங்குவாவோட மாபெரும் தோல்விக்கு அப்புறம் இந்த படத்தை கைவிடுறதா இப்போதைக்கு அறிவிச்சிருக்காங்க. ஃப்யூச்சரில் கொலாபரேட் பண்ணுவாங்களா, இதே கதையை திருப்பி எடுப்பாங்களான்னு தெரில. அடுத்ததாக நம்ம தனுஷ் 1000ல் ஒருவன் 2 அப்படின்னு ஒரு படம் அனௌன்ஸ் பண்ணார். இது 2010 ரிலீஸ் ஆன 1000ல் ஒருவன் படத்தோட தொடர்ச்சின்னு அனௌன்ஸ் பண்ணாங்க. தனுஷ், கார்த்தியெல்லாம் நடிக்க போகிறதான தகவல் வந்தது. ஆனால் இப்போ வரைக்கும் அந்த படத்தை எடுக்காமல் கிடப்பில் போட்டு வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம தலைவன் சுந்தர்சியோட கனவு படமான சங்கமித்ரா. என்னாச்சுன்னு தெரில, இதை ஜெயம் ரவி, ஆர்யான், ஸ்ருதிஹாசன்னு பிரம்மாண்டமாக தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஆனால் அப்போ இருந்த சூழ்நிலை, பெரிய பொருளாதார நெருக்கடியால் தேனாண்டால் ஃபிலிம்ஸ் இந்த படத்துலேருந்து விலக இப்போ வரைக்கும் யார் தயாரிக்கிறாங்கன்னு ஒரு திக்கு தெரியாமல் சங்கமித்ரா தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு. அடுத்ததாக தமிழகத்தையே திரும்பி பார்க்க வச்ச குற்றப்பரம்பரை. வேல ராமமூர்த்தி அவர்களோட குற்றப்பரம்பரை நாவலை நீ எடுக்கிறியா நான் எடுக்கிறியான்னு பாரதி ராஜாவுக்கும் பாலாவுக்கும் ஒரு மகாபாரத யுத்தமே நடந்தது. யுத்தத்தோட முடிவில் 2 பேருமே அக்கடான அந்த நாவலை தூக்கி போட்டுற இப்போ ஆள் யாராச்சும் கிடைப்பாங்களான்ட்டு வேலராமூர்த்தி தொலைவிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் நம்ம செல்வராகவன் மற்றும் சிம்பு இணைஞ்சு கான் அப்படின்னு ஒரு பிரம்மாண்ட காவியத்தை கொடுக்குறதா இருந்தாங்க. ஆனால் அந்த படம் என்ன ஆச்சுன்னு தெரில, ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரோட மூட்டையை கட்டிட்டாங்க. அடுத்ததாக நம்ம தலைவி சன்னி லியோனி நடிப்பில் வடிவுடையான், நம்ம சவுகார்பேட்டை டைரக்ஷனில் வீரமாதேவி அப்படின்னு ஒரு படம் வரதா இருந்தது. அதுவும் கொஞ்ச நாள் ஷூட்டிங் போச்சு. ஆனால் என்ன ஆச்சுன்னு தெரில, இந்த படத்தையும் ட்ராப் பண்ணிட்டாங்க. இப்போ வரைக்கும் நான் சொன்ன படங்களில் எந்த படம் மறுபடியும் ரிலீஸ் ஆனால் நீங்கள் ரொம்ப சந்தோஷப்படுவீங்க அப்படின்ற கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதை தவிர்த்து அடுத்ததாக வரப்போகிற திரௌபதி 2, கர்ணன் கூட்டணி மாரி செல்வராஜ் மற்றும் தனுஷ் தயாரிப்பில் உருவாகிற வரலாற்று படம் சிம்பு 50 தேசிங்க பிரிமிசாமி இயக்கத்தில் உருவாகிற ஒரு வரலாற்று படம். இந்த 3 படங்களில் நீங்கள் எந்த படத்துக்கு வெறித்தனமான வெயிட்டிங்கில் இருக்கீங்க அப்படின்றதையும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.